Quand je suis arrivé, les petits se sont demandé ce qui se passe au haut. Tellement les petits a beaucoup d'inspiration pour déranger. Et les petits sont pour danser, et les petits sont pour bouger. Y'a que des filles pour danser. ஆலைக்கடல் என திரண்டிருக்கும் ஆர்ப்பாட்டமில்லாமல் அமர்ந்திருக்கும் எங்கள் அன்பார்ந்த சப்ஸ்கிரைபர்களே, அன்பு மக்காஸ்களே, எல்லோருக்கும் இந்த வால்டரின் அன்பார்ந்த வணக்கங்கள். டேய், வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்தா நீ ரொம்ப பேசுற. என்ன லுக்கு? பொறுமை மக்கா, பொறுமை. உங்க அவஸ்தை என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. பவரா வெயில் பல்ல கைட்டி அடிக்குது, நம்மளுக்கு எல்லாருக்குமே பைத்தியமே பிடிக்குது. இது தினந்தோறமே தொடர்ந்து நடக்குது. அது அந்த ஊரே வேடிக்கை பார்க்குது. அதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. நம்ம ஊர்ல அடிக்கிற இந்த வெயிலுக்கு காரணம் யாரு தெரியுமா மக்காஸ்? எல்லாம் அந்த எதிர்கட்சிக்காரர்களோட சதிதான். அந்த சதியை மூறி அடிக்கிறதுக்காக தான் நம்ம ஆட்சியில் உலகளாவிய திட்டங்களை துவங்கி வைக்க போகிறோம். அதெல்லாம் என்னன்னு வாங்க பார்ப்போம். குற்றாலத்து அருவி குழா தண்ணியில் தர திட்டம், 5 பைசா செலவில்லாமல் ஃப்ரிட்ஜை ஏசியாக மாற்றுற திட்டம், எரிதிரி மாலை ஆட்டோவில் ஏசியை போடு திட்டம், சும்மா வருது பவர் கட்டு இப்படி துவைச்சி காற்று எட்டு திட்டம், டிடிஎஃப்க்கு வருது கேஸு சமைக்க தேவையில்ல கேஸு திட்டம், வெயில் ஆவரம் லூஸு அதனால் வைப்போம் ஐஸு திட்டம். அதாவது மக்காஸ்களே, இந்த கொடூரமான வெயிலுக்கு எதிர்கட்சிக்காரர்கள் என்ன செய்தார்கள்? ஒன்றும் செய்யவில்லையே. ஆனால் எங்கள் கட்சி அப்படி இல்லை. நீங்கள் உங்கள் ஓட்டான சப்ஸ்கிரைபை போட்டிங்கன்னா உலகளாவிய திட்டங்களை செயல்படுத்துவோம். தட்ட முடியாது. தெருவுக்கே நாங்கள் குற்றால அருவியை கொண்டு வருவோம். எப்படிதான்னு தானே யோசிக்கிறீங்க? இதோ இப்படிதான். நல்லா பார்த்துக்கோங்க மக்காஸ்களே, எங்கள் கட்சிக்காரர் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறார். இன்னைக்கு இருக்க விலைவாசியில அவ்வளோ சீக்கிரம் குற்றாலத்துக்கு போயிட்டு வர முடியுமா? முடியாது. ஆனால் எங்கள் ஆட்சி காலத்தில் நாங்கள் குற்றாலத்தையே உங்ககிட்ட கொண்டு வரோம். மல்லாக்க படுத்து விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சுகம். அது என்ன காத்தோட்டம். அன்பார்ந்த மக்காஸ்களே, எங்கள் ஆட்சியில் நாங்கள் இரவும் பகலா மக்கள் நலனுக்காக மட்டுமே அயராடு போராடுகிறோம். நாங்கள் இரவும் பகலா மக்கள் நலனுக்காக மட்டுமே அயராடு போராடுகிறோம். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. எல்லாத்தோட விலையும் எதிர்கட்சிக்காரன் தாறுமாறா ஏற்றி வச்சுட்டான். இன்னைக்கு எல்லாராலையும் ஏசி வாங்க முடியுமா? வெயில் காலத்தில் ஒரு ஏசி இல்லைன்னா எவ்வளோ கொடுமையாக இருக்கும்னு நாங்கள் அறிவோம் மக்களே. அதனால தான் எங்கள் கட்சியிலேருந்து இன்னொரு ஒரு உலகளாவிய திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்காக. ஏசிலேருந்து என்ன வரும்? சில்லுன்னு காற்று வரும். ஃப்ரிட்ஜை திறந்தா எப்படி இருக்கும்? சில்லுன்னு இருக்கும். அப்போ ஃப்ரிட்ஜு முன்னாடி ஒரு ஃபேனை வச்சா அது ஏசி தானே. அன்பார்ந்த மக்காஸ்களே, இந்த விஷயத்த நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? வெயில் காலத்தில் வண்டியில் போகும்போது ஏசி போட்டுன்னு போவோம். அது காரில் இருக்குது, பஸ்ஸில் இருக்குது, ஏன் சில லாரிகளில் கூட இருக்குது. ஆனால் ஏழைகள் போகிற ஆட்டோவில் இருக்கா? இது ஏன் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இதுதான் எதிர்கட்சிக்காரனின் சதி. இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுவே எங்கள் ஆட்சியில் இருந்திருந்தால் உலகளாவிய திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தி இருப்போம். அப்படி எந்த மாதிரியான திட்டம்னு இதோ பாருங்க. பார்த்தீங்களா மக்காஸ்களே? இனி ஏழைகளும் ஆட்டோல குழுன்னு போயிட்டு வருவாங்க. இது எங்க ஆட்சியோட உறுதி. ஆட்டோக்காரங்களை லோன் போட்டு ஒரு ஏர் கூலரை வாங்கி வச்சு அதுல எங்க கட்சியோட போட்டோவை ஒட்டிப்போம். ஏன்னா அது எங்களோட உலகளாவிய திட்டம் அல்லவா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்க அன்பார்ந்த மக்காஸ்க
பாத்தீங்களா மக்காஸ்களே, நம்ம பேசின்னு இருக்கும்போதே கரண்ட்டு போயிடுச்சு. இதுதானே எதிர்கட்சிக்காரனின் சதி. நம்ம ஆட்சி ஜெயிக்க கூடாதுன்னு எப்படியெல்லாம் பண்றான் பாருங்க. இந்த வெயில் காலத்துல ஏழைங்க அவ்வளோ கஷ்டப்படுவாங்களேன்னு யோசிக்காம கரண்ட்டை கட் பண்றாங்க. இதில் கூட பரவாயில்ல, ஆஃபீஸ்க்கு போகிறோன்றவங்க ட்ரெஸ்ஸு துவைக்கலான்னு மிஷினில் போடும்போது கரண்ட்டை கட் பண்ணுறாங்க. அப்புறம் எப்படி துணி துவைக்கும், அப்புறம் எப்படி ஆஃபீஸ்க்கு போக முடியும், ஸ்கூலுக்கு போக முடியும்? ஏழைங்க பாவம் இல்லையா? ஆனால் எங்கள் ஆட்சியில் உலகளாவே திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அந்த உலகளாவே திட்டம் இதோ உங்களுக்காக. எங்களோட இந்த நவீன மிஷினுக்கு கரண்ட்டே தேவையே இல்லை. வீட்டில் வெட்டியா ரீல்ஸ் பார்த்துனுக்கிற ஆம்பளையோ இல்லை வெட்டியா ஃபோன் பேசினுக்கிற பொம்பளையோ 2 மெதி மெதிச்சு இதை மாதிரி சுத்த வச்சாலே எல்லா துணியும் அழகா துவச்சி முடிச்சிருவாமே. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். இந்த எதிர்கட்சிக்காரர்களுக்கு ஏழைகள் மேல அக்கறையே இல்லை மக்காஸ்களே. ஏன்னா பெட்ரோல் விலையை ஏத்திட்டாங்க, கேஸ் விலையும் ஏத்திட்டாங்க. ஒரு ஏழை எப்படிதான் பிழைப்பான்? அவன் வாழ்வாதாரம் எப்படி முன்னேறும்? எங்க ஆட்சியில இந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம் மக்காஸ்களே. ஏன்னா இதுக்கும் உலகளாவே திட்டம்னு நாங்க வச்சிருக்கோம். அந்த அற்புதமான திட்டம் இதோ உங்களுக்காக. கேஸ் ஸ்டவ்ல சமைச்சாதானே கேஸ் ரேட்டை பார்த்து பயப்படணும். எங்களோட இந்த அற்புதமான திட்டத்துல நீங்க கேஸ் ரேட்டையே மறந்துடலாம் மக்காஸ்களே. இனி எதிர்கட்சிக்காரன் கேஸ் ரேட்டை எவ்வளவுதான் ஏத்துறான்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் மக்காஸ்களே. யாரு அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. எங்களோட இந்த உலகளாவிய திட்டத்தை பார்த்து சைனாக்காரன் ஒளிஞ்சு போறான், அமெரிக்காக்காரன் நடுங்கி போறான், எதிர்கட்சிக்காரன் ஓடியே போறான். எங்களோட சொற்பொழிவை இவ்வளவு நேரம் பார்த்துருந்தீங்கன்னா லைக்கை தட்டி விடுங்க, சப்ஸ்கிரைப்ன்ற ஓட்டை போட்டு விடுங்க மக்காஸ்களே. லைக் சப்ஸ்கிரைப் போடாதவன் வீட்டுக்கு இடி ரைடு வருவது உறுதி. மரியாதையாக லைக் சப்ஸ்கிரைப் போட்டு விடு. மரியாதையா இருந்து அன்பார்ந்த மக்காஸ்களே, எதிர்கட்சிக்காரனோட சதியினால வெயில் கொளுத்துது. அந்த கொளுத்துற வெப்பம் தலையில நேரா வந்து விழுது. அதனால நம்ம உடம்பு ரொம்ப சூடாகுது. இதை தவிர்க்க எங்க கட்சி கிட்ட ஒரு உலகளாவே திட்டம் இருக்கு மக்காஸ்களே. இனி ஏழைங்க வெயில் வெப்பத்தை நினைச்சு பயப்படவே வேண்டாங்கிறத எங்களோட கட்சி ஆணித்தனமா சொல்கிறது மக்காஸ்களே. அந்த உலகளாவே திட்டம் உங்கள் பார்வைக்கு இதோ. மண்டையில முடி இருக்கிறதுனால தானே மொத்த வெப்பமும் தலையில இறங்குது. மொத்த முடியையும் மொட்டை அடிச்சிட்டு தலையில ஐச வச்சா வெப்பம் எப்படி இறங்கும் மக்காஸ்களே? குடும்பத்துடன் குதூகலமாக தூங்க வேண்டும். என்னது? மூட்டை பச்சை கொள்ளும் நவீன மிஷின். என்ன சொல்லி வித்த? என்னடா புத்தலாட்டது? இந்த பாரு ராஜா, இரு. உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ. அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத. மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா? ஐயோ, ஐயோ, வாய் அடிக்கிறது.